இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபை இரக்கத்திற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஒரு தலைப்பின் அடிப்படையில நாம் இந்த வாரத்தின் தியானத்தை நாம் எடுத்து செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இன்னைக்கு நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில நாம் எந்தெந்த காரியங்களை எல்லாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதுல முதலாவதாக பிரதானமாய் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம், அதில் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், அதிலும் விசேஷமாக 8வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். அப்படி என்றால் என்ன? அவரை பிடித்து கொள்ளுங்கள், பற்றி கொண்டிருங்கள். பிடித்து கொள்ளுங்களுக்கும் பற்றி கொள்ளுங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பிடித்து கொள்வோம், ஆனால் பிடித்துக் கொள்வோம், சில நேரத்தில் விட்டுக் கொள்வோம். ஆனால் பற்றி கொள்கிறோம். ஒரு செடியானது ஒரு மரத்தை பற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது தன்னாகவே என்ன செய்யாது? விடாது. அந்த மரத்தில் உள்ள சத்துக்களை எல்லாம் அதை எடுத்து தானும் அதோடு கூட சேர்ந்து அது வளர்கிறதாய் கூட காணப்படும். அதே போலதான் யோசுவா இந்த இடத்துல சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். அப்போ நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவரையே சார்ந்திருப்பது, அவரிடத்திலே ஒட்டி இருப்பது, அவரிடத்திலே பிரியாமல் இருப்பது, அவரையே சார்ந்திருப்பது. அவரையே சார்ந்திருக்கிறோமானால் நாம் யாரை சார்ந்திருக்க கூடாது? அதை தான் அதற்கு முந்தின 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு வலப்புறமாகிலும் இடப்புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த சாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னால் கர்த்தரை மாத்திரம்தான் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு என்கிறதான ஒரு உறுதி நமக்கு வேண்டும். வேறு எந்த காரியத்தையும் நாம் பற்றி கொள்ளாதபடிக்கு, வேறு எந்த தேவர்கள் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் நோக்கி நாம் வலப்புறமாகிலும் இடப்புறமாகிலும் சாயாதபடிக்கு நமக்கு இருக்கிற ஒரே சிந்தை, நமக்கு இருக்கிற ஏக சிந்தை அது ஆண்டவராகிய கர்த்தர் மேலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களாய் கூட காணப்படுகிறோமா? இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வலப்புறம் நாம் சாய்ந்து இடப்புறம் சாய்ந்து அங்கும் இங்கும் ஓடுகிறோமா? நமக்கு ஒருவேளை நாம் போகிற வழி தெரியாத ஒரு வழியாய் நமக்கு இருக்கிறதா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். இப்போ உயிரோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது நம்முடைய சரீர பிரகாரமான உயிரையும் குறிக்கும், நம்முடைய ஆவிக்குரிய உயிரையும் கொடுக்கும். நமக்கு உள்ளாக ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மாவும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே பற்றி கொள்ள வேண்டும். ஒரே தேவன், அந்த ஒரே தேவன் எனக்காக அந்த உலகத்தில் வந்தார், அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவையில மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்ற விசுவாசத்தோடு
அவரையே நாம் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசுவாவுக்கு அநேக குறைகள் இருந்தது. யோசுவா ஒரு பெரிய தலைவனாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? ஜனங்களை நடத்துவதற்கு முக்கியமாய் தேவைப்பட்ட நாவு அவருக்கு சரியாய் செயல்படவில்லை. இந்த நாவு செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஏதோ பரிகாரத்தை தேடி ஓடவில்லை, அவர் ஏதோ சம்பிரதாயத்தை தேடி ஓடவில்லை. ஆனால் எதை தேடி அவர் ஓடினார்? அவர் கர்த்தரையே பற்றி கொண்டிருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையே பற்றி கொண்டிருந்தார். அவர் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தையே நம்பி அவர் விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருந்தார். பிரியமானவரே, அப்ப அதனால் அவர் என்ன செய்யப்படவில்லை? கைவிடப்படவில்லை. என்றோ மடிந்து போயிருக்க வேண்டும் என்கிறதான நிலையிலே காணப்பட்ட அந்த யோசுவாவை இந்த வரைக்கும், இந்த 23வது வசனத்துல அவர் மற்றவர்களுக்கு விசுவாசத்தோடு ஒரு சாட்சியை சொல்லுகிற வரைக்கும் அவர் உயிரோடு காத்த தேவன். இதற்காக அவர் தேவனையே பற்றி கொண்டிருந்தது நிமித்தமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்து கொள்வீர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு என்ன நடக்கும் என்கிறதான ஒரு கேள்விக்குறியோடு நாம் இருக்கிறோமா? அடுத்த கட்ட சூழ்நிலை என்ன என்பதை நாம் புரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், பூரண சமாதானத்துடன் கர்த்தர் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வீட்டுல சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்ப அதை தாண்டி நம்முடைய வீட்டுல இருக்கிறதான காரியங்கள் எதுவும் நம்மை பாதுகாக்காது, எதுவும் நமக்கு சமாதானத்தை தராது என்கிறதான எண்ணம், விசுவாசம் நமக்கு வேண்டும். நம்முடைய வீடுல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது செயல்களை நாம் செய்து கொண்டிருப்போமானால், நம்முடைய வீடுகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது பொருட்களை நாம் வைத்திருப்போமானால், ஒருவேளை அதன் மேல ஒரு கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்குமானால், இன்றைக்கு அதை மாற்றி போட்டு முழுவதுமாக, முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு சமாதானத்தின் வாசல்களாய் நம்முடைய வாசல்கள் இருக்க வேண்டுமானால், நம்முடைய கூடாரங்கள்ல சமாதானம் தங்கியிருக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். உங்கள் வீடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாய் மாற வேண்டும். குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாய் மாற வேண்டும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் பெற்றோருமாய் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஒரு ஸ்தலமாய், எப்போதும் கர்த்தருடைய நாமம் பேசப்படுகிற ஒரு ஸ்தலமாய், எப்பொழுதும் கர்த்தருடைய தொனி கேட்கப்படுகிற ஒரு ஸ்தலமாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கிற வீடு, அப்படி கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற வீட்டுல கர்த்தர் சொல்லுகிறார், பூரண சமாதானத்துடனே அந்த வீட்டை கர்த்தர் காத்து கொள்வாராம். சமாதானமும் தங்கியிருக்கும், எல்லா காவலோடும் காத்துக்கொள்கிற அந்த காவலும் கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இதை தவிர இந்த உலகத்துல நமக்கு வேற என்ன வேண்டும்? அப்ப நம்மிடத்துல எந்த குறை காணப்படுகிறது? கர்த்தரை பற்றி கொள்ளாதபடிக்கு எது நம்மை தடுக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும், நம்முடைய வீட்டை விட்டு விலக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரும் எனக்கு வேண்டும், இந்த காரியமும் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையான விசுவாசத்தின் அடையாளம் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒருவேளை யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்துல முழு இடத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமே தவிர அதில் பாதி வேறு யாருக்கோ, இல்லை அது பாதி என்னுடைய ஆஸ்திக்கோ, அதில் வேறு பாதி இல்லை என்னுடைய பெருமைக்கோ, இல்லை வேறு எந்த காரியத்திற்காக நான் இடம் கொண்டு கொடுத்திருப்பேன் என்று சொன்னால் நாம் ஒருவேளை வளர்கிறது போல தோன்றும். ஆனால் அந்த வளர்ச்சி உச்சக்கட்டம் அல்ல. அந்த கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ கொஞ்சம் தூரம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அப்ப முழுவதுமாக முழு பலத்தோடு கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் பற்றி கொண்டிருப்போமானால் அவர் நமக்கு பூரண சமாதானத்தையும் பூரண பாதுகாப்பையும் பூரண ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்த
வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு முழு இருதயத்தோடு கர்த்தரிடமாய் திரும்புவோம், அவரையே சார்ந்திருப்போம், அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்டதான பாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்து நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்மை பற்றி கொண்டிருப்பதை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினீர். உமக்கு நன்றி அப்பா. அநேக நேரத்தில் உம்மை நாங்கள் பிடித்திருக்கிறோம், ஆனால் அநேக நேரத்தில் நாங்கள் அந்த பிடியை விட்டு வழுவி செல்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் அப்படி இராதபடிக்கு உம்மை நாங்கள் சார்ந்து கொண்டிருக்க, உம்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்க ஒரு உறுதியான எண்ணத்தை, மன தைரியத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் தோற்காதபடிக்கு நீர் எங்களுக்கு உறுதியாக எங்களோடு கூட இருந்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மையே பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். மீட்பராம் இயேசுவின் ஈடினேற்று இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மகிமை